பேசுகிறார். இப்போ நம்மளோட காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் சங்க கூட்டமைப்பின் தலைவர் இளங்கீரன் இணைந்திருக்கிறார். அவர் நம்ம வந்து இந்த வேளாண் பட்ஜெட்டில் உள்ள அம்சங்கள் இது விவசாயிகளுக்கு விடியலை ஏற்படுத்துமா என்று நம்ம திருச்செல்வம் சில கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்தார். சில சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்றும் சில தொடக்கங்கள் தொடங்கி இருக்கின்றன, ஆனால் அதுவே முழுமை இல்லை என்றும் அவர் கருத்தை கூறியிருந்தார். இப்போ இளைஞர்னார், நீங்கள் இந்த நிதிநிலை அறிக்கை தொடர்பாக இதற்கு முந்தைய வேளாண் நிதிநிலை அறிக்கை இப்போது இந்த புதிய அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கை இந்த இரண்டையும் ஒப்பிட்டு என்ன தேவை என்ன தேவை இல்லை அதை சொல்லுங்கள் சார். ஓகே இளைஞர் தொடர்ந்து பேசுவார். நம்ம அதுக்கு முன்னால் திருச்செல்வம் வந்துட்டே போயிடலாம். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நேரடி நெல் கொள்முதல் மையங்கள். நெல் கொள்முதல் மையங்களில் இன்னும் இந்த சேமிப்பு கிடங்குகள் பிரச்சனை வந்து ஒவ்வொரு மழைக்காலத்திலையுமே அது வந்து இருக்குது. மழை பெய்யும் போது அந்த நெல் மூட்டைகள்லேயே முளைக்கிறது. மற்றும் நேரடி கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளுடைய நெல் மூட்டைகள் அந்த உள்ள பாதுகாப்பாக வைக்கப்படாமல் அது பல இடங்களில் வெட்ட வெளியில் இருப்பதை நம்மளே பார்க்குறோம். டெல்டா மாவட்டங்களில் பயணிக்கும் போதும் மற்ற மாவட்டங்கள்லையும் பயணிக்கும் போதும் அந்த நெல் மூட்டைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதற்கு முழுமையாக ஒரு பாதுகாப்பு அந்த கொள்முதல் மையங்களை அனைத்து மாவட்டங்களிலும் அல்லது அனைத்து அந்த நீங்கள் சொல்கிற அளவுக்கு மாதிரி இந்த ஒன்றிய அளவில் கூட அது அமைப்பதில் வந்து ஒரு மிகப்பெரிய செலவாயிர போதா ஏன் அமைக்கிறதுல தாமதப்படுத்திட்டே இருக்கிறாங்க. அந்த தார்பாய்கள் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் அதெல்லாம் முழு தீர்வாகுமா சார்? அது உண்மையிலே தார்பாய்ங்கிறது ஒரு தீர்வாகாது. இதுக்கும் அதில் என்ன தேவைன்னா, விவசாயத்தில் உள்ள எந்த நிலையை எடுத்துக்கிட்டாலுமே துல்லிய அளவில் அதுக்கு செயல்பாடு தேவைப்படுது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நெல் கொள்முதல் மையம் இப்போ வேப்பங்குளம் கிராமத்தில் ஒரு நெல் கொள்முதல் மையம் இருக்குது. நாங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறோம் காரைக்குடி பக்கத்தில். அந்த கிராமத்தில் நெல் கொள்முதல் மையம் நம்ம அமைக்க போகிறோம்னா அந்த பகுதியை சுற்றி இந்த சீசனுக்கு எவ்வளவு ஏக்கரில் நெல் என்னென்ன காலகட்டத்தில் அறுவடை பண்ண போடுதுங்கிற ஒரு பிரிலிமினரி சர்வே நம்ம எடுக்கிற போது தான் இவ்வளவு நெல் இந்த கட்டத்தில் வரப்போகிற போது இந்த நம்ம சுத்தப்படுத்தி வாங்கக்கூடிய நெல்லை எவ்வளவு துரிதமாக நாம் அந்த குடவுனுக்கோ இல்லை அவங்க கொண்டு போய் வைக்கக்கூடிய கிட்டங்கிகளுக்கோ கொண்டு போகிறதுக்கு உண்டான திட்டமிட்டுதல் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வைக்கிற போது தான் எவ்வளவு வருதுங்கிறத முன்னாடி வச்சு அங்கே உள்ள கம்யூனிகேஷன்ஸ் அந்த குடவுனுக்கும் நமக்கும் உள்ள கம்யூனிகேஷனை வச்சு பண்ணுகிற போது எவ்வளவு விரைவாக நாம் இங்கிருந்து நெல்லை கடத்த வேண்டும்ங்கிறதுக்கான அந்த அந்த லாஜிஸ்டிக்ஸ் தெரியும் உங்களுக்கு. இந்த போக்குவரத்து எவ்வளவு நேரத்துக்குள்ள எவ்வளவு டைம்குள்ள எவ்வளவு நாளுக்குள்ள பண்ணணும், எவ்வளவு நாள் இங்க இருக்கும் அப்படின்னு தெரியும். அந்த தகவல்கள் நம்ம முன்னாடியே திட்டமிட்டு பண்ணுகிற போது இதுல உள்ள இடர்பாடுகளை பாதி குறைக்கலாம் சார். ஒண்ணு பண்றதே இல்லையோ, முன்னாடி வந்து நம்ம பிரிலிமினரி சர்வே எடுக்கிறது இல்லை சார். இந்த நெல் கொள்முதல் மையத்தை மையப்படுத்தி எத்தனை விவசாயிகள் தயாராக உள்ளார்கள்ங்கிற தகவல் இருந்ததுன்னா அவங்க எவ்வளவு கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம இதை இன்னும் சிறப்பாக கையாள முடியும். ஓகே சார். இளைஞர் சார் இணைப்பில் இணைஞ்சிட்டீங்களா? வணக்கம் சார். திருச்செல்வம் பல்வேறு ஆலோசனைகளை ஒரு சில முன்னெடுப்புகளை அவர் கூறிக்கொண்டிருந்தார் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக. இப்போ நீங்கள் ஒரு டெல்டா பாசன விவசாயிகள் சங்க தலைவராக இருக்கிறீங்க. குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் வரல, தண்ணீர் அதிகமானாலும் டெல்டா பகுதிகளில் அந்த பிரச்சனையாவது, தண்ணீர் குறைவானாலும் இந்த பிரச்சனை வருகிறது. இந்த நெல் கொள்முதல் மையங்கள் தொடர்பாக ஒரு கணக்கீடு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக பெரிய அளவில் உற்பத்தி ஆகிறது. அதனால் வந்து அதை வந்து பாதுகாப்பதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. இப்போது கூட தார்பாய்கள் வாங்குவதாக கூறியிருக்கிறார்களே தவிர புதிய நெல் கொள்முதல் மையங்கள் அல்லது களங்கள் அந்த பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்படவில்லை. அதற்கு காரணம் அந்த கணக்கீட்டு தன்மை இல்லாதது அப்படின்னு நம்ம திருச்செல்வம் சொல்கிறோம். ஆனால் எனக்கு டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு குறுவை சாகுபடியில் இவ்வளோ விளையும், சம்பா சாகுபடியில் இவ்வளோ விளையுங்கிறது தெரியும். இருந்தும் அந்த கொள்முதல் மையங்களில் அந்த தட்டுப்பாடு நிலவுவதற்கு என்ன காரணம்? இந்த பட்ஜெட் பத்தி உங்களுக்கு முதல்நிலை கருத்தை சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்லுங்க சார். இந்த பட்ஜெட் பத்தி முதல் கருத்து வந்து விவசாயிகள் நாங்க வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சார் நிறைய விஷயங்கள் வந்து இதுல வரல. குறிப்பா வந்து கடன் தள்ளுபடி என்ன இருக்கு சார், இருக்க கடன் தள்ளுபடி எதிர்பார்த்தோம். கடன் தள்ளுபடி வந்து சுத்தமா இல்லாம போயிடுச்சு. அதே போல இன்னொரு முக்கியமானது இந்த வேளாண் இயந்திரங்கள், இப்போது இயந்திர அறுவடை இயந்திரங்கள் மற்றும் அந்த வேளாண் தொடர்பான உழுவதற்கான இந்த டிராக்டர்கள் அந்த இதெல்லாம் வந்து இந்த பயன்பாடெல்லாம் இப்போ கொஞ்சம் அதிகரித்து கொண்டே வருகிறது. ஆனால் அது அவங்களுக்கு தேவையான விவசாயிகளுக்கு, அது சிறு விவசாயி குறு விவசாயிகளுக்கு அந்த கிடைப்பதில் சிக்கல் வந்து ரொம்ப காலமாகவே அது நீடிக்குது. இதுக்கு என்ன தீர்வாக எதிர்பார்க்குறீங்க? இப்போ அதுலேயும் அந்த விவசாயத்தினுடைய தன்மை தான் சார். இப்போ மழை பெய்யுதுன்னு வச்சுக்கிறீங்களேன், ஒரு 10 கிராமங்களில் மழை பெய்யுதுன்னா
அந்த மழை ஈரம் காய்வதற்குள் அவங்க உழுதாதான். அப்படிங்கிறப்ப எவ்வளவு எந்திரங்கள் தேவைப்படும்? அப்ப அது இருந்தா தான் முடியும். அப்ப இதுல என்ன பண்ணலாம்னா, மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறது அரசனுடைய மானிய வாடகையிலான எந்திரங்கள் கிடைச்சா நல்லதுன்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா அரசு நிறுவனம் இப்ப இருக்கக்கூடிய அந்த மானிய வாடகையிலான எந்திரங்கள் ரொம்ப தேவைக்கேற்றபடி கிடையாது. இப்ப இவங்க பல பேர் என்ன நினைக்கிறாங்க, இது வரட்டுங்கிற வெயிட் பண்றதுக்குள்ள ஈரம் காஞ்சு போயிடுது, அந்த மழையினுடைய பயனை அவங்க பயன்படுத்திக்க முடியல. இன்னொன்னு, வாடகைக்கு போறப்ப வாடகை அதிகமா கிடைக்குது. வாடகைக்கு நீங்களே கூட சில சமயம் எவ்வளவு விலை கொடுத்தாலும் கூட அந்த நேரத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது, நேரத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்படிங்கிற போது இதுக்கு ஒரு லைன் தான் சார், நாட்டினுடைய உணவு பாதுகாப்பை நாம் மையப்படுத்திக்கிற போது இந்த எந்திரங்களுக்கு செலவு பண்றது இது எல்லாத்தையும் நம்ம இதுல வந்து நம்மளுடைய நிதி சுமையை மையப்படுத்தி இதை குறைக்காம உணவு பாதுகாப்பு தான் நாட்டினுடைய அடிப்படைன்னு நம்ம கொள்கையில போகிற போதுதான் கணக்கு வழக்கு பார்க்காமல் நாம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் சார். இது வந்து நீங்க இந்த வருஷம் ஒரு 2000 பேருக்கு தான் நான் டிராக்டர் கொடுப்பேன். இப்ப அந்த லிமிடேஷன் இருக்கிறதுனால உண்மையிலே தகுதியானவர்களுக்கு அது கிடைப்பதில்லை. அதுல நிறைய ஊழல், லஞ்சம் மற்றும் உள்ளூர் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு, பரிந்துரை, இதனால உண்மையான பயனாளிகளுக்கு கிடைக்கலங்கிற குற்றச்சாட்டு எல்லா ஆட்சிகளையும் இருக்குது. இந்த ஆட்சியிலேயே அது தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்க தொடக்கமா எப்படி பாக்குறீங்க ஓரளவு புதிய அந்த ஒரு புதிய விதமான அந்த டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மைங்கிறது இன்னும் மேம்படுத்தப்படணும் சார். இப்ப நம்பிக்கையோட நான் பதியணும். இப்ப நீங்க பதிகிறேன், எனக்கு ஒரு 4 மாசத்துல வந்துடும், 6 மாசத்துல வந்துருந்தோம்னா நான் பதிவேன். எனக்கு இன்டெஃபினட்டா எனக்கு எப்ப கிடைக்கும்னு தெரியாம இருக்கிற போது எனக்கு பதிவதில் உண்மையிலே ஆர்வம் உள்ள விவசாயிகளுக்கு கொஞ்சம் சுணக்கம், தயக்கம் இருக்கு. ஆளப்பிடிச்சாதான் கிடைக்கும் அப்படிங்க. ஆமா சார். இப்ப அதனால இப்ப அரசாங்கத்துக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா எடுத்துட்டு என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, ஒரு நாட்டினுடைய எல்லை பாதுகாப்புக்கு நாம் எப்படி கணக்கு வந்து பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோம், அதிகப்படுத்திட்டு போவோம். அது எவ்வளவு முக்கியமோ அதை விட பல மடங்கு முக்கியம் உணவு பாதுகாப்பும் கூட. அப்படி ஒரு சூழல் இருக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செலவு பண்ணி அதனுடைய பயன்பாடு வெளியில தெரியாம போறதுக்கு ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு மட்டும் என்ன தேவைங்கிறத மொத்தமா கணக்கு பண்ணி விவசாயத்துக்கான பட்ஜெட்டை மிக அதிக அளவு நம்ம அதிகரிச்சோம்னு வச்சுக்கிறீங்களேன். ஒரு 2-3 ஆண்டுகள்ல இப்ப உள்ள அரசாங்கத்துக்கு வந்து பார்க்கிற போது ஒரு நிறைவடைந்த ஒரு சூழலை நம்மளால காண முடியும். இப்ப டிராக்டரே பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு ஒண்ணும் இல்ல, டக்குன்னு சொன்னா வந்துருது அப்படின்னு ஒரு விவசாயியை நம்ம சொல்ல வைக்கணும்னா நமக்கு வந்து இந்த பட்ஜெட்டை நான் 2000 கோடி கூட்டுறேன், 5000 கோடி கூட்டுறேன்னு கணக்கு பார்க்காமல் தேவை எவ்வளவோ அதுல குறைஞ்ச ஒரு 50% எவ்வளவுன்னு பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே இதுல சரிப்பட்டு வந்துடும். நம்ம 3 வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணாலும் பண்ணத்தான் போறோம். அதை நீங்க ஒருமுகப்படுத்தி சிஎஸ்ஆர் ஃபண்டு, உலக அமைப்புகளுடைய ஃபண்டு, மத்திய அரசுடைய ஃபண்டு எல்லாத்தையும் நீங்க ஒண்ணு சேர்த்து இதான தேவைகளை ஒரு 50% விவசாயம் ஒரு நம்பிக்கை வரும். நம்பிக்கை வரும் சார். நம்பிக்கை வரும். உங்க முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறோம். இலங்கையரன் சார்,